ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பிரதோஷம், அதனால் நம்ம பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். நானும் பாப்பா வந்து அங்கே கோயில் போயிட்டுருக்கோம். பையன் வந்து நான் வரல, டிவி பார்த்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு, அதனால் அவன் வீட்டில் இருக்கான். கோயிலுக்கு வந்தாச்சு. கோயிலில் வந்து இன்றைக்கி கூட்டமே இல்லை. ஆனால் நான் போகவே ஒரு 7:30 ஆயிடுச்சு. இன்னைக்கு சிவபெருமானுக்கு ராஜ அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இன்னைக்கு சிவபெருமானோட தரிசனம் சூப்பராக இருந்தது. எனக்கு ஒரு வேண்டுதல் ஒன்று இருக்குங்க, அது உங்களுக்கு நிறைவேறணும்னு கண்டிப்பாக சொல்கிறேன். மூலவருக்கு வெளியே வந்து சிவலிங்கம் இருக்குது, இங்கே தான் விளக்கு போடணும். ஒவ்வொரு பிரதோஷமும் வந்து விளக்கு போட்டுட்ருக்கேன். சிவபெருமானுக்கு நெய் விளக்கு ஏற்றிட்டு நானும் பாப்பாவும் அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு, மூலவருக்கு இடது பக்கம் அனந்தவல்லியார் அம்மையார் இருக்காங்க. இந்த ஆலயத்துல அகதீஸ்வரர் வந்து சிவபெருமான பூஜை செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு பிரதோஷத்துக்கும் அகதீஸ்வரருக்கும் பூஜை தனியா நடக்கும். வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வர 29ஆம் தேதி சிவபெருமானுக்கு வந்து திருக்கல்யாணம் சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அப்போ வந்து பார்க்கலாம். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.